வணக்கம் தீபிகா. அதாவது புதுவண்ணாரப்பேட்டையில் திருமண மண்டபங்களில் டெக்கரேஷன் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அரை மணி நேரமாக எரியும் தீயை அணைக்க இதுவரை தீயணைப்பு வாகனங்கள் வராததால் காவல்துறையும் பொதுமக்களும் தீயை அணைத்து போராடி வருகின்றனர். புதுவண்ணாரப்பேட்டை வீரராகவன் தெருவில் சுரேஷ் என்பவர் திருமண மண்டபங்களில் மணவரை பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் செய்யும் பொருட்களை குடோன் ஒன்றை வாடகை எடுத்து வைத்துள்ளார். திடீரென அந்த பொருட்கள் மளமளவென எரிய தொடங்கியது. பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள இருந்ததால் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறை அதாவது தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். காவல்துறை உடனடியாக வந்தனர். ஆனால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் அங்கு வராததால் பொதுமக்களும் போலீசாரும் அந்த தீயை அணைத்து போராடி வருகின்றனர். அருகில் பெட்ரோல் பங்க் இருப்பதால் தீயை அணைக்க அந்த பகுதி மக்கள் அதாவது அங்கு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட், வாளி, அதே போன்ற இந்த தீயணைப்பு உபகரணங்களை வைத்து போராடி வந்தனர். தற்போது அங்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வந்தன. தற்போது அங்கு தீயை அணைத்து வருகின்றனர். அதாவது போலீசார் விசாரணை செய்த பிறகு குடோனில் எரிந்து சேதமடைந்த பொருட்களின் மதிப்பு எவ்வளவு என தெரிய வரும். அங்கிருந்த நபர்கள் சிலர் கூறுகையில் அங்கு மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக ஒரு சில பொருட்களை மட்டுமே அங்கிருந்து வெளியே எடுக்க முடிந்ததாகவும் மீதமுள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வரை உள்ள பொருட்கள் எரிந்து அந்த தீயில் கருகி நாசமானதாகவும் தெரிவிக்கின்றனர். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.